கஷ்டத்தை நினச்சி கடவுள்கிட்ட வேண்டுறோம். கடவுளே இந்த கஷ்டம் எப்படியாவது போகணுன்னு. அந்த கஷ்டம் போனதுக்கப்புறம் கடவுளையே மறந்துடும். ஹாய் ஹலோ வணக்கம். கதைகள் தமிழோடு உங்களிடம் உரையாடுவது உங்கள் அன்பு தோழி விஜயா. கந்தபுராணத்தில் ஒரு அழகான கதை நான் கேட்டேன். குந்தி தேவி கிருஷ்ணர்கிட்ட கேட்டாங்களாம். கிருஷ்ணர் சொன்னாராம், நான் அந்த மாதிரி ஊரை விட்டு போகிறேன், உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க அத்தை அப்படின்னு. குந்தி தேவி எனக்கு தினமும் கவலைப்படுற மாதிரி ஒரு விஷயத்தை கொடுங்க, அப்போ தான் நான் உங்களை நினைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். கவலை இருந்தால் தான் கடவுளை நினைக்கிறோங்கிறத அந்த கதையிலே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒரு காலேஜ் பையன் ஆத்தங்கிற ஓரமாக நடந்து போனானா. அவனுக்கு என்ன தெரியுமா, வாஷிங் மிஷினில் துணியை போட்டால் துணியை வாஷிங் மிஷின் துவைக்கும் அப்படிங்கிறது தெரியுமா. அந்த எண்ணத்தில் இருக்க ஒருத்தன் ஆத்தங்கரையில் போவையில் துணி துவைக்கிற சலவை தொழிலாளியை பார்க்குறான். சலவை தொழிலாளி துணியில் நல்லா சூப்பு போட்டு பாறையில் டப்பு டப்புன்னு அடிக்கிறாரு. அதை பார்த்தா இவனும், ஐயா இவ்வளோ வேகமாக அடிக்கிறீங்களே, அந்த துணி கிழிஞ்சிராதான்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த சலவை தொழிலாளி, அப்படி அடித்தாதான்ப்பா அதில் இருக்க அழுக்கு போகும்னு சொல்கிறாங்க. அந்த காலேஜ் பையன் அதை நம்பலை. அதாங்க உண்மை. கஷ்டம் வரும், கஷ்டத்தை தாண்டி வரும்போது தான் நம்ம மனசு மிக வலிமையாக இருக்கும். அதை விட சிறந்த மருந்து எதுவுமே கிடையாது. கஷ்டம் எப்போவுமே வருங்க, அதை கடந்து தான் போகணும். அதை மனசுலே வச்சுக்கிட்டே இந்த கஷ்டம் வந்துச்சு அந்த கஷ்டம் வந்துச்சு, நான் இவ்வளோ கஷ்டத்தை பட்டு வந்தேன் அப்படின்னு டெய்லி நினச்சிட்டே இருந்தீங்கன்னா லைஃப் முழுக்க கஷ்டம் மட்டும்தான் இருக்கும். கடந்து வந்த பாதையை நினைங்க, நினைக்காமல் இருக்காதீங்க. அதுக்குன்னு டெய்லி நான் கஷ்டப்பட்டேன்னு நினச்சிட்டே இருக்காதீங்க. உங்கள் லைஃப்பும் சீக்கிரமாக மாறும், நன்மைகள் நடக்கும். நல்லதே நினைங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.